ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆருக்கும் சிஎஸ்கேக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 11th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்ஆர் இந்த சீசனில் ப்ளே பண்ண 2 கேமுமே கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச்மே லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 வின்னு 1 லாஸ். ஹோமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக லூஸ் பண்ணிவிட்டு, ஸோ 2 டீமும் ஒரு விக்ட்ரிக்காக அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. பரஸ்பரா ஸ்டேடியம் கவுஹாத்தியில் வச்சு அந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. மீண்டும் ரியான் பராக் தான் இந்த மேட்ச்சுக்கு கேப்டன்சி பண்ண போகிறாரு. நெக்ஸ்ட் கேம்லேருந்து சஞ்சு ஃபீல்டில் நம்ம அவைலபிளாக பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. 30th மார்ச் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7:30 PM, அதாவது இன்றைக்கி டேட்டில் 2 மேட்ச் இருக்குது. ஸோ இது செகண்ட் மேட்சாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து அடுத்து செகண்ட் மேட்ச்சுக்கு உங்களுக்கு டைம் டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதிகபட்சம் இந்த வீடியோ 10 நிமிஷம் தான் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்கிறேன், ஸ்லோ ட்ராக் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டில் சூட்டபிளான பேட்ஸ்மேன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால், ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரச்சின் ரவீந்திரா, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சூட்டபிளான பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ சேஸ் பண்ண டீமுக்கு 2 மேட்ச் வின்னு, ஃபஸ்ட் பேட் பண்ண டீமும் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 150 கீழே ஒரு முறை, 150 169 ஒரு முறை, 190 மேலே 2 முறை. ஸோ இந்த பிச் பார்த்திங்க அப்படின்னா இது 2 ஒரே ட்ராக்கு. ஸோ 190 மேலே வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரே ட்ராக். ஸோ ஆன் டைம் பிச் ரிப்போர்ட் வந்து எவ்வளோ ரன்ஸ்குள்ளே வரும்னு சொல்லி நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம். ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 கேம்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 29 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 16 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடச்சிருக்கு. ஸோ ரீசெண்ட் மேட்சஸில் நம்ம சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ரன்ஸ் வந்து பவர் பிளேயில் நல்லா தான் வருது. ஒரு ஸ்லோ ட்ராக் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா 2 இன்னிங்ஸுமே ஸ்லோவாக வருது. ஒரு ஆவரேஜான ட்ராக் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜான ரன்ஸ் வருது. இப்போது ஹை ஸ்கோர் மேட்ச் போகுது அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு நல்ல ரன்ஸ் வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது அந்த ட்ராக்ல. ஏன்னா இந்த 2 கேம் பாருங்கள் 190+ வந்து அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். அந்த 2 கேம்லேயுமே ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் வந்து 60 ரன்னுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஸ்பின்னர்ஸ் பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 16 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ் 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஈக்குவலாக 88 விக்கெட்ஸ் வந்து 2 இன்னிங்ஸுமே எடுத்திருக்காங்க. டைப் ஆஃப் பவுலர்ஸ் நம்ம பார்க்கல அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ணது சந்தீப் சர்மா. அது கூட பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மதிஷா பத்திரனா, இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் வந்து இந்த பிச்சு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். லெஃப்ட் ஆர்ம் பேசஸ் கலீல் அகமது இருக்கார். ஸோ அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆரில் சொல்கிற அளவுக்கு பெரிய குவாலிட்டியான பவுலர்ஸ் வந்து ரீசெண்ட் டேஸில் பார்க்க முடியலை. ஸோ ஸ்பின்னர்ஸில் லெக் பிரேக்குக்கு 11 விக்கெட்ஸு. ஸோ லெக் பிரேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஹசரங்கா மட்டும்தான் ப்ளே பண்ணுறாரு. ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா தீக்ஷனா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே டீம் சைடு பார்த்திங்க அப்படின்னா சம் பவுலர்ஸ், அதாவது ரவிச்சந்திரன் அஸ்வினாக இருக்கட்டும், இன்கேஸ் ரிஸ்காக போனாங்கன்னா லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிதிஷ் ராணா, அதுக்கப்புறம் ரியான் பராக், இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் வந்து பவுல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்லோ ட்ராக் இருந்துச்சுன்னா அவங்க மாதிரியான பவுலர்ஸ் வந்து, அதாவது தீபக் ஹூடா கூட பவுல் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. ஹெட்வெட் பொறுத்த வரைக்கும் 30 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. 14 முறை ஆர்ஆரும் 16 முறை சிஎஸ்கேயும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஹெட்வெட் பர்ஃபார்மன்ஸு லாஸ்ட் சீசனில் கிட்டத்தட்ட ரியான் பராக் வந்து 47 அடிச்சிருக்காரு, த்ருவ் ஜுரல் 28, ஜெய்ஸ்வால் 24, இங்கே ரவீந்திரா 27, ஸோ கெய்க்வாட் 42 ரன் அடிச்சிருக்காரு, தேஷ்பாண்டே ஒரு முறை 2 விக்கெட் கிட்டே எடுத்திருக்காரு. செகண்ட் கேமில் சஞ்சு, இது வந்து கிட்டத்தட்ட ஜெய்ப்பூரில் நடந்த மேட்ச்சு, ஒரு ஷார்ட் பவுண்ட்ரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ராக்கு, ஷார்ஜா கிரவுண்ட் மாதிரி இருக்கும். 17 ரன் சஞ்சு, த்ருவ் ஜுரல் 37, ஜெய்ஸ்வால் 77 அடிச்சிருக்காரு. சிஎஸ்கேல ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்காங்க. குறிப்பாக கெய்க்வாடு, ஸோ சிவம் துபே கண்டினியூஸாக பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆர்ஆரோட பிளேயிங் லெவலில் ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் இம்பாக்ட் பிளேயராக வரப்போகிறாரு. ரியான் பராக், நிதிஷ் ராணா, த்ருவ் ஜுரல், ஷிம்ரன் ஹெட்மயர், அடுத்ததாக சிவன் துபே, அடுத்து வனிந்து ஹசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. ஸோ ஆர்ஆரோட பிளேயிங் லெவலில் இருக்காங்க. 4 ஓவர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதில் எக்ஸ்ட்ராவாக ஆல்ரவுண்டர்ஸே இல்லாத ஒரே டீம்னா அது இந்த டீம் தான். இந்த வருஷம் ஐபிஎல்லில் ஹசரங்கா மட்டுமே ஆல்ரவுண்டராக இருக்கார். பட் அவருக்கும் பெருசாக இம்பேக்ட் கொடுக்குற மாதிரி தெரில. அதனால் ரியான் பராகே 4 ஓவர்ஸ் போடுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதுவே ஃப்ளாட் ட்ராக்காக இருக்குது, கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் ட்ராக்காக இருக்குதுன்னா ரியான் பராக் வந்து ஓவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக போடுறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது.
ஸோ ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச்சுக்கு வந்து உங்களுக்கு 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பேட் பண்ணியில் வந்து அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஏன்னா சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக எப்போவுமே பேட்டிங் செகண்டில் ஒரு 81 அடிச்சிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 சம்திங் நினைக்கிறேன். ஸோ நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங்கில் வந்து கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டன்சியாக ஆடி இருக்கார். ஸோ அதுக்கடுத்தபடியே சஞ்சு ஃபஸ்ட் பேட்டிங் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். இனிஷியல் ஸ்விங்கு குறிப்பாக கலீல் அகமது பார்த்திங்க அப்படின்னா இவரை ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. பவுண்ட்ரிஸ் வந்து இந்த கிரவுண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்ற கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணல லக்னோ, கவுஹாத்தி, அதுக்கப்புறம் சேப்பாக், இந்த 3 கிரவுண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎஸ்சில் கொஞ்சம் பெரிய பவுண்டரிஸை கொண்ட கிரவுண்டாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக சஞ்சுக்கு ஷார்ட் பால் வீக்னஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒர்க் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்க்கு ஒரு நல்ல பிக்காக இருப்பார். இன்கேஸ் பிளேயிங் லெவலில் இடம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு விசிக்கு கூட எலிஜிபிளான பர்சனாக தெரிய வராரு. ரியான் பராக நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். இவர் 2 மேட்ச்மே டாப் எஜ்ஜில் குடியேறி அப்படி தான் அவுட் ஆகிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நூர் அகமது இவர் கொஞ்சம் அகேன்ஸ்டாக த்ரெட்டாக இருப்பார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நிதிஷ் ராணா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பர்சன்டேஜ் வைஸாக நான் சொல்லலை, ஸ்டாட்ஸ் வைஸாக ஒரு பெஸ்ட்டு பிக்கு. போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லாஸ்ட் ஒரு 2 கேம்ஸ் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியல. இந்த கேமில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் தேவ்தத் படிக்கலை நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே ஒரு 30-40 ரன்ஸ் கிட்ட குவிக்காக அடிப்பார். 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 27 ஃபாஸ்ட்டாக ஆடி கொடுத்துருந்தாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் இவர். துருவ் ஜுரல் ஆடின 2 கேமே ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. இந்த மேட்ச்சுக்குமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். எம்எஸ் தோனி கூட கம்பேர் பண்ணல. துருவ் ஜுரல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பிக்கு, கோல்டன் பிக்காகவும் பார்த்திங்க அப்படின்னா ஃபேண்டசிக்கு தெரிய வராரு. ஷிம்ரன் ஹிட்மயர் செகண்டாக பேட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். ஸோ சுபம் துபே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக தெரிய வருது. வனிந்து ஹசரங்கா செகண்ட் பவுலிங்கில் சிஆர்விசி கொடுத்துக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட நைட் கேம் அப்படிங்கிற ரீசனுக்காக டியூ வரதுக்கான பாசிபிள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ நைட் கேம் பொறுத்த வரைக்கும் நார்மலாக டியூ வரும். பட் லாஸ்ட்டு மேட்ச் அகெயின்ஸ்ட்டு கிட்டத்தட்ட சம்திங் ஒரு டீம் கூட ப்ளே பண்ணியிருந்தாங்க, எனக்கு சரியாக தெரில. ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேகேஆர் அகெயின்ஸ்டான மேட்ச்சில் பெருசாக டியூ வரல. ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்லாம் நல்லா தான் போல் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த மேட்ச் கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்குங்கிறனால 2 பக்கமே மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோவாக போயிருந்தது. ஸோ ஹசரங்கா செகண்ட் பவுலிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிவிசி பிக் பண்ணிக்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபஸ்ட் பவுல்னால் ரேராக போங்க, எக்ஸ்பென்சிவ் போய்கிட்டே இருக்கார். ஸோ பவுல்ட்டு ரிப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே கொண்டு தாங்க, இதுக்கு பவுல்ட்டே பரவாயில்லங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்கு. தீக்ஷனா ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பார். 30% சிஎஸ்கே யூனிட்டில் ஒரு 3 வருஷம் ப்ளே பண்ணியிருக்காரு. நிறைய பிளேயர்ஸ் பற்றி அவருக்கு தெரியும். சிஎஸ்கேயில் ரவீந்திரா ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரு. அது கூடவே இந்த மேட்ச்சுக்கு டெவான் கான்வே வரதுக்கான பாசிபிள் இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. 11ல் அதிரடியான ஒரு சேஞ்சஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டெவான் கான்வே, ரவீந்திரா, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர் சாம் கரன் இருக்கார். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொண்ட டீம் சிஎஸ்கே. ஸோ இந்த ஸ்லோ ட்ராக்கில் கண்டிப்பாக தீக்ஷனாட்ட மாட்டுவாங்க. 30% பிக் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் கூட நல்லா போல் பண்ணியிருந்தார் எக்கனாமிக்கலாக. ஸோ போத் இன்னிங்ஸுமே தீக்ஷனா பிக் பண்ணலாம். செகண்ட் பவுலிங்னா சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். துஷார் தேஷ்பாண்டேவுமே சேம் தான், சிஎஸ்கே யூனிட்டில் இருக்கார். ஃபஸ்ட்டு பவுலிங்காக அந்த மேட்ச்சுக்கு அதிக ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக சந்தீப் சர்மா 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். பட் ட்ரீம் டீமில் வருவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஃபஸ்ட்டு பவுலிங்னா நீங்கள் ரேராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பிளேயர்ஸோட பேட்டில் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. சிம்பிளாக பார்த்தோம்னா ஜெய்ஸ்வால், எல்லிஸ் வந்து 2 முறை பெரிய விக்கெட்ஸ் தான் அவுட் ஆகியிருக்காரு. பட் சாம் கரனுக்கு சஞ்சு சாம்சனுக்கு பெரிய பேட்டில்லாம் இல்லை. எல்லிஸ் மட்டும்தான் 2 முறை, மற்றபடி எல்லா பவுலர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா 1 முறை தான் அவுட் ஆகியிருக்காங்க. ராணாக்கும் பெரிய வீக்னஸ் இல்லை. ஸோ பராகுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வீக்னஸ் எதுவும் இல்லை. ஸோ துருவ் ஜுரல் பொறுத்த வரைக்கும் வீக்னஸ் எல்லா பவுலர்ஸுமே ஒரு முறை விக்கெட் தூக்கி ரீசனுக்காக பேட்ஸ்மேன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பிளேயர்ஸ் பேட்டில் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இப்போது ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் ரொட்டேஷனில் போகலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ சாம்சன் செகண்ட் பேட்டிங் பண்ணியில் கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த பர்டிகுலர் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாருமே இல்லை. ஸோ ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு யாரும் இல்லை. லோ பர்சன்டேஜில் ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிள் தீக்ஷனா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஹசரங்கா ஓரளவுக்கு டீசென்ட் பிக்காக இருப்பார். ஸோ தேஷ்பாண்டே, இந்த 3 பிளேயர்ஸும் உங்களுக்கு லோ பர்சன்டேஜில் பெஸ்ட் பிக் அந்த மேட்ச்க்கு தெரிய வராங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே டீம். ஸோ சிஎஸ்கே டீமில்
ரவீந்திரா திரிபாட்டி ஓப்பன் பண்ணுறாங்க. கைக்வாட், தீபக் ஹூடா, சாம் கரன், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, MS தோனி, ரவி அஸ்வின், நூர் அகமது, மதிஷா பத்திரனா, கலீல் அகமது. இதான் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே பிளேயிங் லெவன். இதில் தீபக் ஹூடாவை ரிப்ளேஸ் பண்ணி விஜய் சங்கர் பிளேயிங் லெவனில் இடம் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 30 ரன் வந்து விஜய் சங்கர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 2 இன்னிங்ஸுமே. அதுவும் குறிப்பாக ஸ்லோ ட்ராக்கில் கொஞ்சம் நல்லா ஆடி கொடுப்பார், ஸ்டெடி பேட்டரும் கூட. ஸோ இப்போது ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் 95% கண்டிப்பாக 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது நீங்கள் அதிக நம்பிக்கை கொடுத்து இவரை பிக் பண்ணி வீசி கூட ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கரெக்டாக ஆடுறாரு. ராகுல் திரிபாட்டி லாஸ்ட் 2 கேம்ஸில் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆகிருந்தார். ஸோ சிஎஸ்கே வர்சஸ் மும்பை கேமில் தீபக் சகர் சர்ப்ரைஸாக போட்ட ஒரு பவுன்சராக இருக்கட்டும், அடுத்து ஆர்சிபி கேமில் ஹெசல்வுட் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஸ்கிட்டாகி பால் பார்த்திங்க அப்படின்னா தலைக்கு வந்தது. அதனால தான் திரிபாட்டி அவுட் ஆனார். ஸோ அந்த ஃபார்மில் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அவரோட ரீசன்ட் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா அவர் உள்ள வரையிலே தெரியுது. இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்கில் திரிபாட்டிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு 30 ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு குட் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. லாஸ்ட் மேட்ச் கைக்வாட் வந்து டக் அவுட்டு. இந்த பர்டிகுலர் மேட்ச் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது ஒரு மினிமமாக 40 ரன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹூடா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்லோ ட்ராக்கில் நல்லா ஆடி கொடுப்பாரு. பட் இருந்தாலும் ஆப்போசிட் டீமில் பவுலர்ஸ் இல்லை, அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த மேட்ச்சுக்கு ஹூடாக்கு 11ல் சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து ஒரு பார்க்கையில் கண்டிப்பாக வந்து ஹூடாவை நீங்கள் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். மெகாஜியல் ரிஸ்க் எடுக்கிறவங்க திரிபாட்டி இல்லை ஹூடா அந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தர் உங்கள் டீமில் வச்சு அந்த 20 டீம்ஸ் மேக் பண்ணுறப்போ பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சாம் கரனோட அந்த ஸ்லோயரும் இந்த கிரவுண்டில் ட்ரிக் ஒர்க் ஆகும். குறிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணல சாம் கரன் ரொம்ப குட் பிக்காக இருப்பார். 63 அடிச்சிருக்காரு. சிவம் துபே போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணலாமான்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. செகண்ட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள். எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக தெரிய வருது. ஜடேஜா லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் வச்சு மட்டுமே ட்ரீம் டீமில் வந்திருந்தார். பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியல. ஆர்ஆரில் ரைட் ஹேண்டர்ஸ் தான் நிறைய இருக்காங்க. ஷிம்ரன் ஹெட்மேயர், SSV ஜெய்ஸ்வால் மட்டுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். சுபம் துபே லாஸ்ட்டில் தான் வராரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஓரளவுக்கு நமக்கு விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணி பேட்டிங்கில் ஒரு 20 to 30 ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேலே தான் ஆட வராரு. ஒரு சேஃபான பிக்காக அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். MS தோனி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் கேமில் உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரில, MS தோனி பேட்டிங் செகண்ட்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். இந்த மேட்ச் ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் இருக்குன்னு சொல்லி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ லாஸ்ட் சீசன் வந்து ஆர்ஆருக்காக ப்ளே பண்ணியிருந்தார். இந்த மேட்ச்சுக்கு அவங்க ஆர்ஆர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து கண்டிப்பாக இவருக்கு அகைன்ஸ்டாக தப்பு பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரவிச்சந்திரன் அஸ்வினை 20% இருக்கக்கூடிய ஒரு பவுலர் ஆல்ரவுண்டர் அவரை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குறிப்பாக ஸ்லோ ட்ராக் கொடுக்குறாங்க அப்படின்னா அஸ்வின் வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருப்பார் ஆர்ஆருக்கு அகைன்ஸ்டாக. ஸோ நியூ பாலுமே நம்ம வந்து ஒரு எண்டில் கலீல் அகமது, ஒரு எண்டில் அஸ்வின் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மேட்ச்சே அப்படி தான் போயிருந்தார். பட் அது ரொம்ப தப்பான கேப்டன்சி மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா ஃபில் சால்ட்டுக்கு அகைன்ஸ்டாக கிட்டத்தட்ட நார்த்தன் எல்லிஸ் அப்படி நார்த்தன் எல்லிஸ் 11 ஆடல சாம் கரன் 5 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட போயிருக்கலாம். அது ஒரு ட்ரிக்ஸை மிஸ் பண்ணியிருந்தாங்க சிஎஸ்கே. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரவி அஸ்வின் வர்சஸ் ஜெய்ஸ்வால் பேட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நியூ பாலில். நெக்ஸ்ட்டு நூர் அகமதுக்குமே ரொம்ப பிடிச்ச ட்ராக் இது. இந்த ட்ராக்கில் ஸ்லோ ட்ராக் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா நூர் அகமது வந்து 2-3 விக்கெட் எடுக்க போகிறாரு. மீண்டும் ஃபஸ்ட் பவுலிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். பத்திரனா போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். போத் இன்னிங்ஸுமே சிவிசிக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராரு. கலீல் அகமது ஃபஸ்ட்டு பவுலிங்கில் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. இந்த கிரவுண்டில் பெருசாக விக்கெட்ஸ் எடுத்தது கிடையாது. ஹெட்வெட்டில் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீக்னஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா யாருக்குமே இல்லை. அப்படின்னா குமார் கார்த்திகேயா வந்து சிவம் துபே 2 முறையும், தீபக் ஹூடாவை ஹசரங்கா 3 முறையும். இதான் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வீக்னஸாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே டீம் சைடு நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் சிஎஸ்கே டீமில் ஹை பர்சன்டேஜ் யாரெல்லாம் ரொட்டேஷனில் நம்ம போகலாம், ஸ்கிப் ஆப்ஷனில் ஹை பர்சன்டேஜ் யாரெல்லாம் நம்ம போகலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா சிவம் துபே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஸோ ஸ்கிப் பண்ணுற அளவுக்கான பிளேயர்ஸ் யாருமே இல்லை. ஹை பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் சிவம் துபே ஓரளவுக்கு சிங்கிள் ஆப்ஷன் இம்பேக்டாக வராரு. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். மேபி நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா ஸோ இது வந்து ரிஸ்க்கு தான். நூர் அகமது கொஞ்சம் ஸ்லைட்லி யோசிச்சு பாருங்கள். ஃபுல்லாக பிடிச்ச ட்ராக் தான், பட் ஹை ஸ்கோரிங் ரவுண்டாக இருந்துச்சு, அந்த ஃப்ளாட் ட்ராக்காக ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி பிக்கில் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குனா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அஸ்வினை ப்ரிஃபர் பண்ணுவேன். 2வது சாம் கரன். ஸோ இவங்க 2
இந்த 2 பிளேயர்ஸை நான் உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். 3வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ட்ரிப்பாட்டி ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பாருங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ சிவிசி ரிஸ்கி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே டீம் சைடு ரவீந்திர ஜடேஜா ரிஸ்கியில் ஒரு சூப்பரான சிவிசியாக தெரிய வராரு. சாம் கரன் ஃபஸ்ட் பவுலிங்கில் ஒரு ரிஸ்கியான விசியாக தெரிய வராரு. இப்போ நாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ விக்கெட் கீப்பர்ஸில் சாம்சன் அடுத்தது துருஜுல் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் கைக்வாடு, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரவீந்திரா, சிவம் துபே. ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா, ரியான் பராக். பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா நூர் அகமது, தஷ்பண்டே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் ரவீந்திரா, அடுத்து வைஸ் கேப்டன் ஜெய்ஸ்வால்ங்கிற மாதிரி சேஃபாக தான் போயிருக்கோம். ஆஃப்டர் லைனப் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.